பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமா இந்த வேளையிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நிச்சயித்திருக்கிறேன். ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்கலாம். யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். எவ்வளவாய் தம்முடைய ஜீவனையும் நமக்காக கொடுத்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் நீதிமான்களாய் இருக்கும்போது அல்ல, நாம் நல்லவர்களாய் இருக்கும்போது அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும்போது அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்து நம்மில் உள்ள தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறுகள் செய்யும் போதும் பாவங்கள் செய்யும் போதும் நம்மை வெறுத்தி வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளி விடுகிற தேவன் அல்ல அவர். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை அரவணைத்து நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்குகிற தேவனாக இருக்கிறார். கிழக்கும் மேற்குக்கும் ஒரு நாளும் சந்திக்க போவதில்லை. அதே போல நீங்களும் உங்களுடைய பாவங்களும் ஒரு நாளும் இனி சந்திக்க முடியாத ஒரு இடத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிற தேவன். பாவங்களை நம்மை விட்டு விலக்குவாரே தவிர ஒரு நாளும் நம்மை அவரை விட்டு விலக்காத தேவனாக இருக்கிறார். தள்ளாத தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கும் அளவுக்கு நான் உயர்ந்தவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கும் அளவுக்கு தேவனே இரத்தம் சிந்தினால்தான் என்னை மீட்க முடியும் என்கிற அப்பேற்பட்ட ஒரு இடத்திலே நம்ம வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட சிருஷ்டிப்பு நாம். தேவன் எவ்வளவாய் நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார் பாருங்க. தேவனே இரத்தம் சிந்தினால்தான் நம்மை மீட்க முடியுமா? அப்படி என்றால் ஒரு பொருளை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் அது எதை வைத்து மதிப்பிடப்படுகிறது என்றால், அந்த பொருளுக்கு எவ்வளவு பணம் செலுத்துகிறீர்களோ அதை வைத்துதான் அந்த பொருள் மதிப்பிடப்படுகிறது. அதே போலதான் தேவனே இரத்தம் சிந்தினால்தான் என்னை மீட்க முடியும் என்றால், நீங்களும் நாமும் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர்களாக இருப்போம் என்று பாருங்கள். அல்லேலூயா. எத்தனையோ தூதர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பணிவிடை ஆவிகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நமக்காக மரிக்கலை. சொந்த குமாரன், தன்னுடைய மடியில் இருந்த குமாரனை அனுப்பி நம்மை பாவத்திற்கு, தீமைக்கு, சாபத்துக்கு, அக்கிரமத்துக்கு விலக்கி மீட்டு காத்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தன்னுடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரே நகரத்தாய் மாற்றி இருக்கிறார், ஒரே வீட்டாராய் மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், பரிசுத்தவான்கள் ஆக்கி இருக்கிறார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்களும் உலகத்தில் இருக்கிறீர்கள் என்றல்லவா வேதம் சொல்கிறது. நாம் விலையேறப்பட்டவர்கள்.
ஆகவாய் இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து விலப்படுத்தி இந்த வார்த்தையை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த வார்த்தையில் அநேக ஆயிரம் பேருக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குவதாக. கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை விடுதலை உண்டாக்குவதாக. தங்களை குறித்து ஒரு நல்ல மனப்பான்மை உண்டாவதாக. தன்னை குறித்து ஒரு உயர்ந்த சிந்தனைகள் உண்டாவதாக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.